நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கொடான கோடி நமஸ்காரங்கள். கார்த்திகை மாதத்தினுடைய பலாபலன்கள். கார்த்திகை மாதம் அப்படின்னாலே தீபத் திருநாள் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருது. ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் இருளை நீக்கி ஒளியை கொண்டு வர்றதுக்கு உண்டான சூட்சமங்கள் நடக்கும். தீப ஒளி திருவிழா, திருவண்ணாமலை தீபம், அருணாச்சலேஸ்வருக்கு ஒரு அரோகரா அப்படின்னு சொன்னாலே நம்ம குடும்பத்தில் உள்ள பாவங்கள் அத்தனையும் போக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம முதல்ல பார்க்கலாம். குரு பகவான் கடகத்தில் வக்ரகதியாக இருக்கிறார். அதே போல் சனி பகவானும் வக்ரகதியாக இருக்கார் மீனத்தில். புதன் வக்ரகதியாக விருச்சிகத்தில் இருக்கார். அந்த புதன் பகவான் கார்த்தி 8ஆம் தேதியிலிருந்து விருச்சிகத்திலிருந்து துலாத்துக்கு பயிற்சி ஆகிறார். கார்த்தி 11ஆம் தேதி வரை சுக்கிரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறார். முக்கியமான பயிற்சி கார்த்தி மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் வக்ரகதியாகவே கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஆன்டி கிளாக் வாய்ஸில் கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி புதன் பகவான் மறுபடியும் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ கார்த்தி மாதம் 14ஆம் தேதி வரை இந்த புதன் பகவான் வக்ரகதியாகவே இருக்கிறார். அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறார். கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி முக்கிய பயிற்சியாக செவ்வாய் பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கு மகம் நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகிறார். சூரியனை மையமாக கொண்ட இந்த மாத பலன்கள் என்பது கார்த்தி மாதம் 29 நாட்கள் வரை. கார்த்தி 29ஆம் தேதியே சூரியன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா சனி, குரு, புதன் இது எல்லாமே வக்ர அஸ்தங்கமாக இருக்குது, வக்ரகதியாக இருக்கிறது. செவ்வாய் அஸ்தங்க தோஷம் பெற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த கிரக சஞ்சாரங்களோடு இந்த 12 ராசிக்கும் இந்த மாதத்தில் எவ்வகையான சாதகம் பாதகம் அப்படின்றத நம்ம ஒரு சின்ன விளக்கமாக பார்த்துடலாம். இந்த கோச்சார பலன்கள், மாத பலன்கள் என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா ஒரு 50% தான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வேலை செய்யும். இப்போ கோச்சார ரீதியாக உங்களுடைய ஜனன ஜாதக பலன்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் ரீதியாக நேரடியாக உங்கள் ஜாதகத்தை விரிவாக்கமாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு குரு பகவான் பயிற்சி ஆகிறார், குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த குரு இருக்கக்கூடிய நிலை என்ன? இப்போ கோச்சார ரீதியில் போகக்கூடிய குரு எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார்? உங்கள் ஜனன ஜாதக குரு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்? அப்போ அந்த நட்சத்திரம் நின்ற அதிபதிகள் இந்த கோச்சார ரீதியாக பலத்தை கொடுக்கிறதா, பலவீனத்தை கொடுக்கிறதா அப்படின்றத அறிந்து புரிந்து நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை ஏற்றமாக இருக்கும். அதற்குண்ட பரிகாரங்களும் பலன்களும் பெற்று நீடூடி வாழ்க அப்படின்னு சொல்லி நம்ம 12 ராசிக்கும் உண்டான பலன்களை நம்ம பார்த்துடலாம். கடகராசி அன்பர்களே, அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். அனைவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு, எதிரிகளோடு தும்சம், போர் நடக்கிறது, அல்லது உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு விதண்டாவாதம் நடக்கிறது, உங்களுடைய பெயர் புகழில் அலிகேஷன் வர்றது, இது எல்லாமே நடந்துட்டு இருக்கிறது. அதே காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தை தேடி போகிற மாதிரி சூழ்நிலைகள், நமக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்காதா, திடீர் யோகங்கள் கிடைக்காதா, லாட்டரிகள் யோகம் கிடைக்காதா, அப்படின்ற மாதிரி இன்னொருத்தருடைய பினாமி பணம் நம்மளுக்கு கிடைக்காதா, மாமனார் சொத்து வராதா, இந்த மாதிரி நிறைய அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடிய ஒரு காலங்களாக இந்த காலங்கள் உங்களுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனால் அஷ்டமஸ்தானத்தில் ராகு போகும்போது இந்த எண்ணங்கள்லாம் வரும், இந்த விஷயங்கள் எல்லாம் உருவாகுன்றது தான் நிசப்தமான உண்மை. அதனால் அதிர்ஷ்டத்தை பெருமளவு நீங்கள் நம்பாமல் உங்களுடைய உழைப்புகளை முன்னிறுத்தி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யோகத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்ணுறார். வார்த்தைகளில் ரொம்ப கவனம் வேண்டும். நீங்கள் சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் பிறருக்கு என்ன பண்ணுன்னா நஞ்சை விதைத்தது போல இருக்கும். அதனால் உங்கள் மேல் பகையாகுவதற்கு உண்டான சூழல்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அதாவது புதுமண தம்பதிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீண்ட நாளாக புத்திரங்கள் இல்லாத ஒரு விஷயம் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும்.
ஏற்கனவே கடகராசி என்பவர்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளையாண்டாங்களை இப்போ கவனமாக பார்த்துக்கணும். அப்போ ஏதாவது படிப்புக்காக தொழிலுக்காக நீண்ட தூர பயணங்கள் ஏற்படுதா அப்படின்னா தைரியமாக அனுப்பலாம் இந்த காலகட்டத்தில். அப்போ நண்பர்களோடு பழகும்பொழுது நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இந்த வாட்ஸ்அப்பு இதெல்லாம் உங்களுடைய குடும்ப பிள்ளைகள் யூஸ் பண்ணுறாங்க போது நீங்கள் கொஞ்சம் கிட்ட இருந்து அதில் கவனச்சிதறல் இல்லாமல் பாதுகாப்பு பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிள்ளையாண்டாளுக்கு ஏதாவது ஒரு அலிகேஷன் வர்றதுக்கு உண்டான ஒரு மாதம், ஏதாவது கெட்ட பேர் வர்றதுக்கு உண்டான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படின்றது தான் உண்மையான கதை அப்படின்னு சொல்லலாம். வயது மூப்பு உள்ளவர்கள் குடும்பத்தில் தாத்தா பாட்டி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடல் சோர்வுகள் இருக்குது, ஏற்கனவே உடல் நெளிஞ்சு போயிருக்குது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் சிறு கண்டங்கள் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். பதவிகள், பெரிய பதவிகள் வகிக்கிறீங்க அப்படிங்கன்னா பதவிகளுக்கு ஏற்றார் போல் உங்களுடைய பக்குவங்கள் இப்போ வேணும். ஏன்னா 12ல் குரு வக்ரகதியாக இருக்கிறார். அதனால் பதவிகள் பறி போகும் நிலை கூட உருவாகுவதற்கு உண்டான சூழல்கள் இருக்கத்தான் செய்கின்றன அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த குரு பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசியில் செவ்வாயை பார்க்கறதுனால குரு செவ்வாயினுடைய யோகம், குரு வக்ரகதியாக இருந்து செவ்வாய் அஸ்தங்கம் பெறதுனால பதவிகள் போகுவதற்கு உண்டான சூழ்நிலை. அதனால் பாதுகாப்பாக இருக்கணும். இவங்களோடு சேர்ந்தால் இந்த வசத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஏதாவது ஒரு மாற்றம் வருது அப்படின்னா இந்த மாதத்தில் அது தேவையில்லை. நம்ம கிரக சஞ்சாரங்கள் நல்ல நிலைமைக்கு வரும்போது அந்த விஷயங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இது பதவிகள்ன்றது எல்லாத்துக்கும் பொதுவான விஷயந்தான். அரசியலிருந்து, சமுதாயத்திலிருந்து, உங்களுடைய வேலை வாய்ப்பு துறையிலிருந்து எல்லா இடத்துலையும் தான் இந்த பதவிகளை நான் குறித்து மென்ஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள். மற்றபடி கடகராசிக்கு இந்த மாதத்தினுடைய வலம்புரி விநாயகரனுடைய அபிஷேக ஆராத்திகள் மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும். இந்த விநாயகப் பெருமானை வணங்கி இந்த மாதத்தில் வரக்கூடிய துன்பங்களை நீங்கள் போக்கிக்கலாம். வாழ்க வாழ்க வாழ்க.